நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நண்பர்களே, கட்டிப்பிடித்தல் ஹக்கிங்ல என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஆச்சரியம், அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஹக்கிங் அறிவியல் பூர்வமானது, ஹக்கிங் கட்டிப்பிடித்தல் உணர்வு பூர்வமானது, உறவுகளை மேம்படுத்துவது, ஆழ்மன ஆற்றலை மேம்படுத்துவது, நம்முடைய மென்டல் ஹெல்த் மனசு ஆரோக்கியமா இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹக்கிங். ஒரு அன்பான அணைப்பு என்பது ஒரு அதிசயமான ஆற்றலாக நமக்கு கிடைக்கிறது. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மனசை தொடும். அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு மேஜிக் தான் கட்டிப்பிடிக்கிறது. ஆனா நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில கட்டிப்பிடிக்காமலே இருக்கிறோம். நீங்க நல்லா கவனிங்க, யாரெல்லாம் கட்டிப்பிடித்தல்ங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, கவலையில இருப்பாங்க, வேதனையில இருப்பாங்க, டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. சோ கட்டிப்பிடித்தல் என்பது அவசியம். கட்டிப்பிடித்தல்னா அது கணவனும் மனைவியும் காதலி மட்டும்தான் கட்டிப்பிடிக்கணும்னு இல்ல. ஒரு அம்மாவும் குழந்தையும் கட்டிப்பிடிக்கலாம், அண்ணனும் தங்கச்சியும் கட்டிப்பிடிக்கலாம், நண்பர்கள் கட்டிப்பிடிக்கலாம், குருவும் சிஷ்யனும் கட்டிப்பிடிக்கலாம். கட்டிப்பிடித்தல் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். சோ கட்டிப்பிடிக்கும் போது ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோனுக்கு பேரு லவ் ஹார்மோன். நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கு, மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன். அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன்ல ஒரு அற்புதமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோன் ஆக்சிடோசின் பொறுத்த வரைக்கும் லவ் ஹார்மோன் சொல்றோம். இந்த லவ் ஹார்மோன் சுரக்கும் போது நம்முடைய மன அழுத்தம் குறையும், பிளட் பிரஷர் நார்மல் ஆகும், நம்முடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்க யாரோட கட்டிப்பிடிக்கிறீங்களோ அவங்களோட ஒரு பாண்டிங் உருவாகும். இது வந்து ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டியை கொடுக்கக்கூடியதுதான் ஹக்கிங். நீங்க ஒரு நபரை கட்டிப்பிடிக்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க. நீங்க அங்க வார்த்தைகள் முக்கியம் இல்லை. நம்முடைய MPS அகாடமி பயிற்சிகள்ல சில நேரங்கள்ல சில செஷன்ஸ்ல தன்னையும் மீறி சிலர் அழுவாங்க. அப்போ அங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, நீங்க அவங்க கிட்ட எதுவும் பேசாதீங்க, ஜஸ்ட் ஹக் தெம். அவங்கள ஹக் பண்ணா மட்டும் போதும். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அந்த கட்டிப்பிடித்தல் 1000 வார்த்தைகளை அவங்களுக்கு புரிய வைக்கும். நீங்க வார்த்தைகளால பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ட்ராமா ரிலீஸ். சில பேர் ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு மோசமான சூழலால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு பெரிய தனிமையில் அவங்க இருக்கலாம், அல்லது சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது ஏற்பட்ட பாதிப்புகள் ஏதாவது இருக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ட்ராமாவாக அவங்க மனசுல இருந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த ஹக்கிங் அல்லது கடல் தெரப்பிங்கிற ஒரு தெரப்பி வேற லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல கப்பிள், கணவன் மனைவிக்கு இடையிலே கட்டிப்பிடித்தல் என்பது இன்டிமசியினுடைய முதல் படி. இன்டிமசி அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த அந்தரங்கமான உறவு. அப்படின்னா அந்த அந்தரங்கமான உறவுக்கு முதல் படி எது அப்படின்னா கட்டிப்பிடித்தல். சோ அங்க இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறைய ஆரம்பிக்கும், எமோஷனல் டிஸ்டன்ஸ் குறையும், அவங்களுக்கு இடையில இருக்கிற கோபதாபங்கள் குறையும், 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை அதிகரிக்கும். சோ அற்புதமான ஒரு பாண்டிங்கை உருவாக்கக்கூடியது கப்பிளுக்கு இடையில இந்த ஹக்கிங். இது குறிப்பாக பெண்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணும். பெண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனை, பெண்கள் அதிகமா மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஹக்கிங் சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக மென்சஸ் பிரச்சனைகள் உள்ள பெண்களுக்கு இந்த ஹக்கிங் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே மன அழுத்தம் அப்படிங்கறத தாண்டி மென்டல் ஹெல்த் பூஸ்டர் ஆக இது வேலை செய்யும். நம்முடைய மன ஆரோக்கியம் நல்ல பாசிட்டிவிட்டியில இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹக்கிங். ஏன்னா உங்களுடைய ஆங்ஸைட்டி குறைக்கும், டிப்ரெஷனை குறைக்கும், உங்களுடைய மூட பாசிட்டிவா வச்சுக்கும். உங்களுக்கு உங்க மேல உள்ள செல்ஃப் லவ் அப்படிங்கிற இல்லையா, அதை அதிகரிக்கக்கூடியது ஹக்கிங். ஹக்கிங் ஒரு மெடிடேஷன். நம்ம மெடிடேஷனை தேடி எங்கெங்கயோ போறோம். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை, நம்ம வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கட்டி பிடிச்சாலே அது ஒரு மெடிடேஷனாக உங்களுக்கு ஒரு பெரிய பயன்களை தரக்கூடியது. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஒரு ஹக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி அதிகரிக்கும். நீங்க ஒரு கோயிலுக்கு போனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு அந்த ஹக்கிங் மூலமா கிடைக்கும். குறிப்பாக குரு சிஷ்யன் கண்டுபிடிக்கும் போது அந்த குரு தன்னுடைய ஆற்றலை, எனர்ஜியை அந்த சிஷ்யனுக்கு வழங்குவதற்கு இந்த கட்டிப்பிடித்தல் பெரிய அளவில் உதவுகிறது. அமைதியை நமக்கு அதிகரிக்கக்கூடியது, லவ்வை அதிகரிக்கக்கூடியது, நமக்குள்ள இருக்கிற இன்னர் வூண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, ஆழ்மன காயங்கள், அதை ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த கட்டிப்பிடித்தல் கொண்டு. அதனால இந்த கட்டிப்பிடித்தலை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க. இது போய் வேகமா அணைக்க கூடாது, ஸ்லோவா அப்ரோச் பண்ணணும், மெதுவா கட்டி அமைக்கணும். இன்னொன்னு, கட்டிப்பிடிக்கும் போது இப்போ நீங்க உங்க நண்பரை கட்டிப்பிடிக்கிறேன்னா உங்க நண்பர் முழு மனசோட அதை அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் அங்க முழுமை பெறும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, சில பேர் அதை கட்டிப்பிடிக்கிறது ஏதோ ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு
ஒரு பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க கட்டிப்பிடிக்கிறீங்கன்றதுக்காக ஒரு கடமைக்கு கட்டிப்பிடிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. ரெண்டு பேரும் மனசார கட்டிப்பிடிக்கும் போது மட்டும்தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல ஹார்ட் டு ஹார்ட் டச், இதயமும் தொடர்பு கொள்கின்ற ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரீத்திங், மூச்சு காற்று கலக்கும். அதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ணணும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அதன் பிறகு நீங்க ஸ்லோவா ரிலீஸ் ஆகணும், வேகமா ரிலீஸ் ஆகக்கூடாது. இதுதான் ப்ரொசீஜர். ஆகவே நண்பர்களே, ஒரு மனிதரின் ஒரு நாளை மட்டுமல்ல, ஒரு மனிதரின் வாழ்நாளையே மாற்றக்கூடிய வல்லமை கட்டிப்பிடித்தல் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு உண்டு. அதை முறையாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள், அன்போடு கொண்டாடுங்கள், ஆற்றலோடு கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.